எல்லாருக்கும் வணக்கங்க. நாம் சாதாரணமாக வீட்டில் சப்பாத்திக்கு குருமா செய்வோம், இல்லைன்னா சிக்கன் கிரேவி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துருப்போம். ஆனால் இந்த மாதிரி காய்கறி போட்டு ஒரு முறை செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஒரு கடாய் வச்சு எண்ணெய் விட்டு கடுகு பொரிஞ்ச அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கொத்து கறிவேப்பிலை, ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கோவக்காயும் குடமிளகாயும் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். வீட்டு குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா பெரட்டி விட்டதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு, காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணீர் விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு காய் ரெடி ஆயிருச்சு. இதை சப்பாத்தியோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். குடமிளகாயோடைய அந்த வாசனையும் கோவக்காயும் சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. எல்லோரும் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.